இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரகுமான் இசை நிகழ்ச்சிக்கு டிக்கெட் எடுத்தும் காண முடியாதவருக்கு 50,000 ரூபாய் இழப்பீடு வழங்க சென்னை நுகர்வோர் குறைதீர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் சென்னை ECRல் ஏ.ஆர். ரகுமானின் இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. அன்றைய தினம் கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக டிக்கெட் எடுத்தும் பல நிகழ்ச்சியை காண முடியவில்லை. இது தொடர்பாக டிக்கெட் கட்டணத்தை வட்டியுடன் திரும்பத் தர கோரி சென்னையைச் சேர்ந்த அர்ஜுன் என்பவர் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் மனு அளித்தார். இந்த மனுவை விசாரித்த ஆணையம் அர்ஜுனுக்கு இழப்பீடாக 50,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் திட்டாணிமுட்டம் கிராமத்தில் கோயில் திருவிழாவில் பட்டியல் இனத்தவர்களை அனுமதிக்க வலியுறுத்தி காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. திட்டாணிமுட்டத்தில் கூத்தையனார் கோவில் திருவிழாவில் கடந்த சில ஆண்டுகளாக பட்டியலின சமூக மக்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. இது தொடர்பாக அதிகாரிகளுக்கு பலமுறை மனு அளித்தும் எந்தவித தீர்ப்பும் எட்டப்படவில்லை என்று கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் திருவிழாவில் அனுமதிக்க கோரியும் நிர்வாகத்தில் தங்களை இணைக்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாதுகாப்பு கருதி அப்பகுதி முழுவதுமாக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பட்டியலின மக்கள் அனைவரும் திரண்டு வந்து இந்த கோயிலில் அமர்ந்து எங்களுக்கு ஒரு முடிவினை சொல்லிவிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளலாம் என்று அறிவித்து இங்கே காத்திருக்கிறோம். வட்டாட்சியரோ அல்லது கோட்டாட்சியரோ வந்து எங்களது பிரச்சனையை தீர்த்து வைக்கும் வரை இந்த கோவிலில் அமர்ந்து எங்களது அடிப்படை உரிமையை கோருவதற்காக. மதுரை முருகபக்தர்கள் மாநாடு தொடர்பான போலீஸ் கேள்விகளுக்கு ஏற்பாட்டாளர்கள் உரிய பதில் தர வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முருகபக்தர்கள் மாநாட்டிற்கு அனுமதி கோரி முத்துக்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். வழக்கு விசாரணையின் போது மாநாட்டிற்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட விவரங்களுக்கு ஏற்பாட்டாளர்கள் தரப்பில் உரிய விளக்கமளிக்கவில்லை என்றும், பெங்களூரு கூட்ட நெரிசல் சம்பவம் போன்ற அசம்பாவிதம் நடந்தால் என்ன செய்வது என அரசு தரப்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. தொடர்ந்து முருகபக்தர்கள் மாநாடு அனுமதிப்பது தொடர்பாக காவல்துறை 12ஆம் தேதிக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும், மாநாடு தொடர்பாக காவல்துறையின் கேள்விகளுக்கு ஏற்பாட்டாளர்கள் உரிய பதிலளிக்க வேண்டும் என்றும் தெரிவித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மாநாட்டிற்கான முன்னேற்பாடுகள் செய்யலாம் என்றும், ஆனால் எந்தவித பூஜைகளும் செய்யக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. மாநிலங்களுக்கான வரிப்பகிர்வில் ஒன்றிய அரசு அநீதி இழைப்பதாக கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மைசூருவில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநில முதலமைச்சராக பதவி வகித்த போது ஒன்றிய அரசின் வரிப்பகிர்வில் மாநிலங்களுக்கு 50% பகிர்ந்தளிக்க வேண்டும் என வலியுறுத்தியதை சுட்டிக்காட்டினார். ஆனால் அவர் பிரதமரான பிறகு கர்நாடக மாநிலத்துக்கு அநீதி இழைப்பதாகவும் குற்றம் சாட்டினார். வரிப்பகிர்வு குறித்து கேள்வி எழுப்பப்படும் போது பாஜகவினர் அவதூறுகளை பரப்புவதாக சித்தராமையா புகார் கூறினார். ಆಮೇಲೆ ಗುಜರಾತ್ನ ಚೀಫ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಇರುವಾಗ ಡೆವಲ್ಯೂಷನ್ ಆಫ್ ಟ್ಯಾಕ್ಸಸ್ ನಲ್ಲಿ 50% ಬರಬೇಕು ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ಇವರೇ ಪ್ರೈಮ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆದ್ರೂ ಏನ್ ಮಾಡಿದ್ರು? ஊடக வெளிச்சம் காரணமாகவே பிரதமர் மோடியின் ஆட்சி 11 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதாகவும், மோடி தலைமையிலான ஒன்றிய அரசுக்கு 0 மதிப்பெண்கள் மட்டுமே வழங்க முடியும் என்று சித்தராமையா தெரிவித்தார். திருப்பதி கோவிந்தராஜசாமி பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு குதிரை வாகன தேரோட்டம் மிக விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய கோவிலின் வருடாந்திர பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு பெரிய சேஷம், சின்ன சேஷம், அன்னம், கற்பக விருட்சம், கருடன், சூரிய சந்தி பிரபை உள்ளிட்ட வாகனங்களில் கோவிந்தராஜசாமியின் வீதி உலா நடைபெற்றது. 8வது நாளான இன்று காலை 4 மாட வீதியில் நடைபெற்ற கோவிந்தராஜசாமியின் குதிரை வாகன உலாவில் தேரின் வடம் பிடித்து இழுத்து பக்தர்கள் வழிபட்டனர். மேலும் நாளை சக்கரத்தாழ்வார் தீர்த்தவாரியுடன் பிரம்மோற்சவ திருவிழா நிறைவு பெற உள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.